Hi, this is Nithya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் ஸ்டாக், அதாவது வெஜ் brothன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி 2 லிட்டர் ஊத்திக்கோங்க. இந்த தண்ணில பார்ஸ்லி 1 டேபிள்ஸ்பூன், தைம் 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஆலிவ் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன், தக்காளி 1, கேரட் 1, காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க, பீன்ஸ் 4, வெங்காயம் 1, பூண்டு 6 பல் எடுத்துக்கோங்க, இஞ்சி 1 இன்ச்சு, பேசில் லீவ்ஸ் 1 கொத்து எடுத்துக்கோங்க, பிரிஞ்சில் 3. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி கொதி வரட்டும். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கோஸு பொட்டேட்டோ மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி காய் இப்படி தான் கட் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தைம், பேசில் லீவ்ஸ் இதெல்லாம் கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கொத்தமல்லியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரக்குள்ளே உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இனி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. 45லேருந்து 60 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம தினமும் சமைக்கிற சமையலில் விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. இந்த மாதிரி வெஜ் ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோமோ அவ்வளோதாங்க வரும். கொஞ்சம் கூட இது ரெடியூஸ் ஆகாது. நான் கொஞ்சம் இந்த வாட்டரை என்னோடய சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோ 1 or 2 டேஸில் அப்லோட் பண்ணுறேன். அதனால் இப்போ பாதி தான் இருக்குது வெஜ் ஸ்டாக்கு. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பவுலில் வடிகட்டுறதை வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு மஸ்லின் துணி வச்சு இந்த வெஜ் ஸ்டாக்கை நல்லா வடிகட்டிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண அந்த தைம், பே லீவ், பார்ஸ்லி, பேசில் லீவ்ஸ் இது எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது ஸ்மெல். இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதை நல்லா கையில் பிழிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த வாட்டரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வெஜ் ஸ்டாக், அதாவது வெஜ் broth ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ் ஸ்டாக்கை நீங்கள் சூப்பு, கிரேவி, ரைஸ், புலாவ் இந்த மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில்னா 3லேருந்து 4 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்லனா கண்டிப்பாக 3 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜ் ஸ்டாக் வச்சு ஒரு ரெசிபி செஞ்சேன். நல்லா வருமானு ஒரு டவுட் இருந்தது. பட் உண்மையிலே நல்லா வந்துச்சு. அந்த ரெசிபி 1 or 2 டேஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள்.